ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் வந்துட்டு சம்மர் ஹாலிடேக்கு ஊருக்கு போயிருந்தோம் இல்லையா. ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. நேற்று நைட்டு தான் வந்தோம். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு நைட்டு வெளியில் வந்து டின்னர் வாங்கி சாப்பிட்டாச்சு. இப்போ மார்னிங் எந்திரிச்சிட்டு நான் இன்றைக்கி மார்னிங் என்ன செஞ்சேன், அதுக்கப்புறம் வந்து மதியானம் என்ன செஞ்சேன். ஊருக்கு போயிட்டு வந்தாவே காய்கள் அதெல்லாம் எதுவுமே இருக்காது வீட்டில் இல்லைங்களா. நான் வீட்டில் இருக்கிறத வச்சு நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஊர்லேருந்து வரும்போது என்னென்ன திங்ஸ் நான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் நேம் கிச்சன் ஃபுட். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே உள்ள பெல் பட்டன் அமுக்குனீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்க நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம போட்ட தாளிப்பு வடகம். இது வந்துட்டு ஊரில் வந்துட்டு காய வச்சு தான் எடுத்துகிட்டு வந்தேன். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு மாதிரி காயாத மாதிரி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்ஸ். அதனால் வந்தனோட அதை தான் பிரித்து முன்னாடியே ஒரு பிளேட்டில் பரப்பி எடுத்து காய வச்சாச்சு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தூதுவளை இலை. அதனால் வந்துட்டு ஊர்லேருந்து வரும்போது தண்ணி மாறும்போதே லைட்டாக பசங்களுக்கு சளி வந்துருச்சு. ஸோ அந்த தலையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு, சட்னி வச்சு கொடுக்கலான்ட்டு. இது ஊர்லேருந்து மரத்தில் காய்ச்ச தேங்காய். ஒரு தேங்காய் ஒரு 4-5 தேங்காய் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா ஒரு 10 நாளைக்கு ஃப்ரீ ஆயிரும். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு மசாலா தூள். அதாவது ஒரு 6 மாதம் 10 மாதம் கூட வரும். போகிறப்ப நான் ஊருக்கு போகிறப்ப இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு 2 டைம்ஸ் இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. வருஷத்துக்கு 2 டைம்ஸ் மட்டும் இந்த மாதிரி பொடி அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு கரெக்டாக வரும். என்ன தான் நம்ம பொடி வெளியில் வாங்கி சமைச்சாலும் அந்த டேஸ்ட் ஊர்லேருந்து அரைச்சிக்கிட்டு வர்ற பொடி நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அதனால தான் நான் ஊர்லேருந்து வரும்போதே அந்த பொடியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கருவேப்பிலை. அதோட நேரத்தில் நம்ம ஊரில் சம்மர் மே மாதத்தில் வந்துட்டு நல்ல வெயில் போடும். அப்போதைக்கே வாங்கி நல்லா காய வச்சு அரைச்சோன்னா ரொம்ப நாளைக்கு தாங்கும். அதுக்காகவும் இது சின்ன வெங்காயம். நான் எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே சின்ன வெங்காயம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா பாதாம் பிசின்னு, அதாவது இந்த சம்மர் சீசனுக்கு இதில் வந்துட்டு நம்ம அதை ஊற வச்சுட்டு ஜிகிர்தண்டா மாதிரி போட்டு பாலில் குடித்தோன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் முருங்கைக்காய் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா புளியோதரை பொடி. இது வந்துட்டு அங்கே ஒரு மார்க்கெட் கடைக்கு போயிருக்கும்போது ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு சின்ன பாட்டிலாக வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஆல்மண்ட் ஆயிலு. இது ஃபேஸ்க்கு ஹேருக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சரி என் பொண்ணுக்கு யூஸ் ஆகுமேன்ட்டு வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம என்ன தான் மசாலா தூள் வந்து வாங்கினாலுமே வந்துட்டு நம்ம ஊர்லேருந்து அரைச்சிட்டு வர அதில் குழம்பு வச்சா தான் கறி குழம்பு எல்லாமே நல்ல வாசனையாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா அரிசி. இது புழுங்கல் அரிசி, ஊரில் வயலில் விளைஞ்சது, எங்கள் அம்மா வீட்டில் இருந்தது. சரி அதுலேருந்து ஒரு 1/2 மூட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வச்சு சாப்பாட்டுக்கும் செஞ்சுக்கலாம், இட்லிக்கும் போட்டாலுமே இட்லியும் நல்லா சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அரிசி வந்துட்டு நான் ஒரு 50 கிலோ இருக்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. காரில் போகிறதுனால கார்லேருந்து எடுத்துகிட்டு போட்டு வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்துட்டு மளிகை ஜாமான். அதாவது எங்கள் அம்மா எப்போவுமே வந்துட்டு இந்த கொல்லிமலை செட்டுன்னு சொல்லிட்டு கொல்லிமலைக்கு போய் வந்துட்டு வருஷத்துக்கு 2 டைம்ஸ் போய் வாங்கிட்டு வருவாங்க. அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அதை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம் அதெல்லாம். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு வத்தல். இப்போ நாங்கள் போட்டோம்ல அந்த வத்தல் வீடியோலாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அது வீட்டில் போட்ட வத்தல் தான். இந்த மாதிரி இதையும் எடுத்தாந்து வச்சுக்கிட்டோன்னா எமர்ஜென்சி ஒரு ரசம், சாம்பார் சாதம், ஒரு புளி சாதம், லெமன் சாதம், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம வறுத்து வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு, இடியப்பத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், தோசைக்கு ஏதாவது தோசை மாவுக்கு சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா அடுத்து பச்சரிசி. இது வயலில் விளைஞ்ச அரிசி தான். எங்கள் அம்மா வந்துட்டு சாப்பாட்டுக்கு அந்த அரிசி இட்லிக்கு யூஸ் பண்ணிவிட்டு, இது பச்சரிசி ஆப்பத்துக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது தோசைக்கு இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம், பொங்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரைச்சி கொடுத்தாங்க. ஸோ அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது சூப்பராக அழகாக அப்படியே வெள்ளையர்னு பார்க்கும்போதே வந்துட்டு நல்லாயிருக்கு. கடையில் வாங்குகிற பச்சரிசியோட வீட்டில் வயலில் விளைஞ்சது ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் வந்து ஸ்வீட்ஸு பாதி நாங்கள் காலி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கவும் என்ன தான் இந்த ஊர்லேயும் ஸ்வீட்ஸ் கிடைச்சாலுமே நம்ம ஊர்லேருந்து வரும்போது எடுத்துக்கிட்டு வரோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம அங்கே சாப்பிட்டு பழகியிருப்போம். அதனால் எங்கே போய் நம்ம ஸ்வீட் சாப்பிட்டாலுமே அங்கே நம்ம ஊர் ஸ்வீட் மாதிரி வராதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ அதனால் வந்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்திருந்தோம். இதை வச்சு ஒரு வாரம் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம், ஓட்டலாம், சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் பிடிக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்வீட்ஸ் கொஞ்சம் எடுத்து நாங்கள் வாயில் போட்டுக்குவோம்.
ஸோ வந்துட்டு இந்த தேங்காய் பருப்பி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஃபேவரேட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு மேகி தான் செஞ்சேன், கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டு. இது கொஞ்சம் பாஸ்தா இருந்தது, அதோட பாலை ஊற்றி கொஞ்சம் சர்க்கரை போட்டு அது கொஞ்சம் செஞ்சேன். ஆரிப்பகம் கட்டியாயிடுச்சு. இன்றைக்கி கடைக்கு போயிட்டு வந்தோம், வாங்கிட்டு கொஞ்சம் ஜாமான்லாம் இல்லாதனால தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் வாங்கிக்கிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் ப்ரெட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு ரோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம், பாதி பேர் மேகி சாப்பிட்லான்ட்டு. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா நாம் வாங்கிட்டு வந்தோம் பாருங்கள், புளி பேஸ்ட்டு வாங்கியிருந்தேன்ல, அந்த பேஸ்ட்டை வச்சு புளி சாதம் மட்டும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு கடலப்பருப்பு, நிலக்கடலை, உளுந்து எல்லாம் தாளித்து, கருவேப்பிலை, வரமிளகாலாம் தாளிச்சிட்டு நம்ம வாங்கிட்டு வந்திருக்க புளி பேஸ்ட்டை போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி சாதம் ரெடி பண்ணியாச்சு. அது கூட வந்துட்டு இது வச்சு, அதாவது சிப்ஸ் வச்சு சாப்பிட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக், ஷேர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.